அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் செந்தில் பாலாஜி சார், கரூர் எம்எல்ஏ அவர்களே. நம்ம எடப்பாடி ஐயா பேசினார், பாட்டிலுக்கு 10 ரூபான்னா 4.5 வருஷத்தில் 22,500 கோடி ரூபா வரைக்கும் 10 ரூபா மேனிக்கு நீங்கள் வசூல் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவ்வளோ பணம் சம்பாரித்து என்ன சார் பண்ணுறது? பப்ளிக் உங்களை ஒருத்தன் கூட மதிக்க மாட்டேங்கிறான். கரூர் பக்கம் பூரா பயப்படுறாங்க, உங்களை பற்றி பேசுகிறதுக்கே பயப்படுறாங்க. மிரட்டி வச்சுருக்கிறீங்கன்னு. மரியாதையே இல்லை சார் ஊருக்குள்ளே. இவ்வளோ காசுன்னு என்ன சார் பண்ணுறது? நோ ரெஸ்பெக்ட், நோ யூஸ். 49 வயசு உங்களுக்கு. நான் எவ்வளோ காலம் இருக்க போகிறீங்க? 85 வயசு இருங்க, 100 வயசு வரைக்கும் கூட இருங்க, நல்லா இருங்க. மரியாதை இல்லையே. இவ்வளோ பணம் இருந்து என்ன சார் பண்ணுறது? பணமும் வேணும், பதவியும் வேணும், மரியாதையும் வேணும் சார். மரியாதை இல்லாத வாழ்க்கை எதுக்கு சார்? ரொம்ப பொதுஜனத்தை மிரட்டாதீங்க. பதவி 5 வருஷம்தான் இருக்கும், நான் ஆயுசுக்கு இருக்க போதான்னு. பணத்தை வச்சு நியாயமாக செய்கிறத செய்யுங்க. ஊரை மிரட்டி துட்டை சம்பாரித்து என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் இட்லியெல்லாம் என்ன வைரத்தில் செஞ்சு சாப்பிட போகிறீங்களா? இல்லை நீங்கள் சாப்பிட்ற சோறுலாம் தங்கத்தில் இருக்க போதா? இல்லையே, நீங்களும் சோறு தான் சாப்பிட்றீங்க, நாங்களும் காய்கறி வச்சு தான் சாப்பிட்றோம். நீங்கள் சாப்பிட்ற மீன்லாம் தங்க மீனா? தங்க மீன் சாப்பிட்றீங்களா? அதுவும் இல்லை வைரத்தில் கல் பதிச்ச மீன் எதுவும் சாப்பிட்றீங்களா? எது இவ்வளோ பணம்? அளவுக்கு அதிகமான பணம் உங்களுக்கு ஈகோ கொடுத்துருச்சு. இப்போ அந்த ஈகோவில் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க. அதான் அகங்காரத்தை தான் கொடுக்கும். அளவுக்கு அதிகமான காசு நம்மளே அழிச்சிடும். அதான் அது பேலன்ஸ் எங்கேன்னு தெரில. போட்டி, நான் கூட சம்பாதிக்கிறேன், நீ கூட சம்பாதிக்கிறியான்னு போட்டி, அரசியல் போட்டி. அது நம்மளே கடைசியில் அழிக்குது. வாழ்கிறது கொஞ்ச நாள். என்னமோ நீங்கள்லாம் பணத்தை வச்சுருக்கனால 5000 வருஷம் நீங்கள்லாம் வாழ்கிற மாதிரியும், பொது ஜனமெல்லாம் காசு இல்லாமல் என்ன அவங்கெல்லாம் 60-70 வயசில் சாகிற மாதிரியும், இன்னும் காசு கூட இருந்தால் நீங்கள் என்ன 5000 வருஷம் வாழ போகிறீங்களா என்ன? எல்லா பயிலும் இங்கே 70லேருந்து 80 செத்து போயிடுவோம். அப்புறம் எதுக்கு தேவையில்லாத இவ்வளோ பணம்? அளவுக்கு அதிகமான பணம் அது ஒரு அகங்காரத்தை கொடுக்குது, அது ஒரு திமிரை கொடுக்குது, அது ஒரு ஆணத்தை கொடுக்குது, அதை நம்மளே திருப்பி அழிச்சிருது. அதான் நடக்குது இங்கே. கொஞ்சம் காமன் சென்ஸாக பிஹேவ் பண்ணுங்கள். பண முதலைகள் இருக்கிற எல்லா அரசியல்வாதிக்கும் தான் சொல்கிறேன். போதும், சம்பாரிச்சு 200-300 கோடி சம்பாரிச்சவன் போதும்னு நல்லது செய்யுங்க மக்களுக்கு. நீங்கள் சம்பாரித்த காசை சேர்த்து பாதுகாக்கிறதே உங்கள் அடுத்த தலைமுறை பெரிய தலைவலி. உங்கள்